ஒரு மேய்ப்பனுக்கு ஏராளமான ஆடுகள் இருந்தது. ஒவ்வொரு நாளும் மேய்ப்பன் தன் ஆடுகளை காட்டில் உள்ள புல்வெளி நிறைந்த இடங்களில் குறிப்பிட்ட இடங்களில் மேய விட்டு மீண்டும் தண்ணீர் பருக செய்து மாலையிலே தொழுவத்தில் அடைத்து பாதுகாப்பது வழக்கம். ஆனால் அந்த தொழுவத்தில் இருந்த ஒரு ஆட்டிற்கு இது பிடிக்கவில்லை. தினமும் மேய்ப்பன் காட்டும் இடத்திற்கு செல்லுவதும் மேய்ப்பன் காட்டும் நீர்நிலையில் பருவதும் அதற்கு சலிப்பை உண்டு பண்ணியது. அது தன் மனதில் நினைத்து கொண்டது, இந்த காட்டில் எவ்வளவோ அழகான புல்வெளிகள், எவ்வளவோ அழகான நீர்நிலைகள், எவ்வளவோ அழகான இடங்கள் தங்குவதற்கு இருக்கும் போது ஏன் மேய்ப்பன் விரும்புகிற இடத்தில் மேய்ந்து மேய்ப்பன் காட்டுகிற இடத்தில் நீர் பருகி நாம் தொழுவத்தில் அடைபட்டிருக்க வேண்டும். ஆகவே இனி நான் அப்படி இருக்க முடியாது என்று மறுநாளே மேய்ப்பன் தொழுவத்திலிருந்து ஆடுகளை காட்டிற்கு மேய விடுவதற்காக அழைத்து செல்லும் போது இந்த ஆடு மெதுவாக பின்வாங்கி மந்தையை விட்டு விலகி மறைந்து கொண்டது. மந்தைகள் எல்லாம் சென்ற பின்பு சந்தோஷத்தோடு காட்டிற்குள் ஓடியது. எங்கும் பச்சை நிறம், எங்கும் தண்ணீர். நான் நினைத்தால் குடிப்பேன், நினைத்தால் உண்பேன், இங்கேயே தங்கிக் கொள்வேன், எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று சந்தோஷத்துடன் ஓடி ஓங்கி வளர்ந்து நின்ற ஒரு புல்வெளிக்கு சென்று உள்ள புற்களை அது சாப்பிட ஆரம்பித்தது. அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே திடீரென்று உருண்டு சத்தத்துடன் அதன் முதுகில் ஏதோ பற்றியது போல் இருந்தது. பார்த்தால் அது ஒரு ஓநாய். அதை பிடித்து கொண்டது. ஐயோ, இந்த ஆபத்து இருக்கும் என்று எனக்கு தெரியாதே, இது என்னை வசமாய் மாட்டிக்கொண்டோமே அப்படி என்று அது மனதிற்குள் நினைத்து அது மீள்வதற்கு நினைத்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாய் அங்கு வந்த மலைப்பாம்பு ஓநாயை சுற்றி கொண்டது. மலைப்பாம்பிடமிருந்து விடுபடுவதற்கு ஓநாய் ஆட்டை விட்டது. ஆடு தப்பி ஓடும் போது நினைத்தது, ஐயோ, எஜமான விட்டு வந்தது பெரிய தவறாகி விட்டதே என்று சொல்லி ரத்தம் சிந்த சிந்த நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அதற்கு தாகம் எடுக்கவே அருகில் இருந்த நீர்நிலையில் போய் அந்த தண்ணீரை பருக ஆரம்பித்தது. தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்த முதலை அதன் காலை கவியது. இப்போது அதோடு போராட தன்னால் இருந்த பலத்தை கூட்டி அது உதறி தப்பிக்க முயற்சி செய்த போது அதனுடைய கால் குழம்புகள் முதலையின் கண்ணில் பட அதுவும் தன் பிடியை விட்டதும் ஓடி ஓடி, ஐயோ, என் மேய்ப்பன் என்னை எவ்வளவு அழகாக பாதுகாத்து ஆபத்தில்லாத இடங்களில் நடத்தி ஆபத்தில்லாத தண்ணீரண்டையிலே என்னை பருவ செய்து என்னை பாதுகாத்திருக்கிறார். அறியாமல் நான் ஓடி வந்து விட்டேனே, நான் என் மேய்ப்பனை தேடுவேன் என்று அது கதறி கதறி ரத்தம் சிந்தி நடக்கும் போது அதற்கு சத்தம் கேட்டது, மேய்ப்பனின் குரல். அதற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பார்த்தால் அங்கிருந்து மேய்ப்பன் ஓடி வந்தான். ஆட்டின் சத்தம் கேட்டு ஆடு நினைத்தது, நம்மை அடிக்கப் போகிறார், நன்றாக அடியுங்கள், நன்றாக அடியுங்கள், இனி உங்களை விட்டு போக மாட்டேன் என்று தன் மனதிற்குள் அது நினைத்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த மேய்ப்பன் அடிக்கவில்லை. மாறாக அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அதன் இரத்தத்தை பார்த்து அதை எடுத்து தூக்கி அதை சுமந்து கொண்டு போனார். ஆம், இது ஒரு கதையாக இருந்தாலும் இதே போலதான் நம் நேசர் ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் பாடும்போது அழகாக பாடுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று. நாமளும் நம் மேய்ப்பனாய் நமக்காய் ஜீவனை கொடுத்தவரும் நம்மை மீட்டு கொண்டவரும் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மந்தையில் அவர் கட்டுப்பாட்டிற்குள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நிறைவான நன்மைகளை பெற்று மகிழ்வோம்.